ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமோட ஓடிஐ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா டூருக்கு. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் இந்த ஸ்குவாடில் இருக்காங்க, யாரெல்லாம் மேஜர் மிஸ்ஸஸ் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தலாம். சரி வாங்க, ரொம்ப பேசாம வீடியோவில் போயிடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஐ ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்குவாடை படிச்சிடுறேன். ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, கேஎல் ராகுலை பார்த்தீங்கன்னா கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் ஓடிஐக்குள்ளே உள்ளே வந்திருக்காரு. வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி, அஷித் ராணா உள்ளே வந்துட்டார். டெஸ்ட் மேட்ச்சில் இல்லாமல் இருந்தார். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங், தென் துருஜுலர். இதுதான் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர் ஸ்குவாட். இதில் ரோஹித் சர்மா கூட யார் ஓப்பனிங் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கிலுக்கு டெஸ்ட் சீரிஸில் ஒரு நிக் இன்ஜுரி ஏற்பட்டது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஐ சீரிஸில் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் கேஎல் ராகுலை பார்த்தீங்கன்னா கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஜுரி ஃபுல்லாக சரியாகலை. அவர் இன்னும் ரீஹாபில் தான் இருக்கார். அதனால பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஸ்குவாடில் இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் சீரிஸில் ஒரு கேட்ச் பிடிக்க போய் அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டது. அதில் அவர் உயிர் பிழைச்சதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ரெடி ஆகிறது ஒரு 4 to 6 months ஆகும். அதனால் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் இல்லை. 3 மேஜர் மிஸ்ஸஸ் பிளேயிங் லெவனில் ஆடுற 3 பிளேயர்ஸ் இல்லை. அதுக்கு பதில் யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்கன்றதுக்கு தான் நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஓப்பனிங்க்கு கில்லுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ். ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வேணா ஜெய்ஸ்வால் கூட போகலாம். இல்லை ஃபார்ம் வச்சு தான் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ சீரிஸில் ரன்னாக அடித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணியிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓடிஐக்கு பார்த்தீங்கன்னா அளவெடுத்து தச்சா மாதிரி ஒரு பிளேயருங்க கெய்க்வாடு. சூப்பராக விளையாடுவார். தென் பார்த்தீங்கன்னா 1 down விராட் கோலி, நோ பிரைனர். அதுக்கப்புறம் திலக் வர்மாவை பார்த்தீங்கன்னா நம்பர் 4க்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் திலக் வர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் கூட. நமக்கு ரைட் லெஃப்ட் காம்பினேஷனும் கிடைக்கும். அப்படி இல்லைனா கெய்க்வாட நம்பர் 4 ஆட வச்சு ஒரு கேம்பிள் எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் கேஎல் ராகுல் கேப்டன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 5 தான் ஆடுவார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டை டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்லி அவர் தான் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். அவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார். துருஜுரல் பார்த்தீங்கன்னா பேக்கப் விக்கெட் கீப்பர். அவர் கண்டிப்பாக 11க்குள்ளே வர முடியாது. பிச்சை பொறுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஷுவராக எனக்கு தெரிஞ்சு 11ல் ஆடுவாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக. ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காரு. ஆஸ்திரேலியா சீரிஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஜடேஜாவை கைட்டி விட்டுட்டு அக்ஷர் பட்டேல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போ அக்ஷர் பட்டேலை பார்த்தீங்கன்னா கைட்டி விட்டுட்டு எந்த வித ரீசன்ஸும் சொல்லலை ஏன் அவரை ஸ்குவாடில் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாஷி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளேயிங் லெவலில் ஆடுவார். அவர் வேணால் நீங்கள் பேட்டிங்கில் எங்கே வேணால் ஏற்றி இறக்கி ஆடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஆல்ரவுண்டர், இந்தியாவோட நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இப்போ கௌதம் கம்பீர் உருவாக்கியிருக்க அஷித் ராணா மோஸ்ட்லி பிளேயிங் லெவலில் ஆடுவார். அதனால பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்து தான் ஆகணும். ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங்கை லீட் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. இதில் யாரெல்லாம் பெஞ்சில் உட்கார அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் பிளேயிங் லெவலில் ஆனானா கண்டிப்பாக கெய்க்வாட பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுருவாங்க. அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். தென் அஷித் ராணா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இருக்கிறதுனால பிரசித் கிருஷ்ணா ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் வாஷி இவங்க 2 பேரும் பிரேக் பண்ணி அவரோட பிளேயிங் லெவனுக்குள்ளே வர முடியாது. பிச்சை பொறுத்து தேவைன்னா குல்தீப் யாதவ் ஆட அதிகமான வாய்ப்பு இருக்குது. தென் துருஜுரல் பேக்கப் விக்கெட் கீப்பர். அவரும் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்து தான் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஓடிஐ ஸ்குவாட். இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.